எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர். இன்றைக்கான காணொலியில் என்ன பார்க்கலான்னா, நம்ம ப்ரெஷ் கட்டர் வீல் வாங்கினோம். அதில் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, சின்ன பொருளுக்கிற மாதிரி வாங்கிட்டோம். அதனால் அது ஃபீல்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு வெட்டி பார்க்கும்போது சரியான முறையில் வெட்டலை. இந்த மாதிரி யாரும் தெரியாமல் அந்த வீல் வாங்காதீங்க. பார்க்கலாம் அந்த வீலை பற்றி. நம்ம ஃபீல்டுக்கு எடுத்துன்னு வந்து வீல் மாட்டி ஒரே ஒரு லைன் தான் வெட்டிச்சு. இது வெட்டுறதுங்காட்டியுமே இந்த பல்லுங்கெல்லாம் போயிடுச்சு. இந்த பித்தளை இருக்கிற பல்லுக்கிற மாதிரி ஒஞ்சித்து. அதே மாதிரி இந்த சின்ன பல்லுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சரியாக வெட்ட மாட்டேங்குது. அப்படியே இந்த பஞ்சு பஞ்சாக நிற்கிது நாராக. அதுக்கு முன்னே அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெட்டிடும் ஓரளவுக்கு. இப்போலாம் தெரியல, வெட்ட மாட்டேங்குது. இந்த வீல்னால தான் ப்ராப்ளம். என்ன சொல்றியா? ஒன்றும் பணம் ஓட மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுல தெரியல. வேலைக்கு ஆகாதுல. சும்மாடி தரனால எகிருவீங்க மொத்தம் ஒரு கும்பலையா? டேய் 1/2 லிட்டர் பெட்ரோல் ஆகி போச்சுடா ஒரு லைனிங்க. அதுக்கேற்ற மாதிரி வீல் வேறு குவாலிட்டி இல்லைல்ல, வலிது. என்ன சொல்லுதா? அந்த ரீப்பர்லாம் கட் பண்ணி அறறாங்க போ. வச்சு தள்ளினே போவாங்க போ அந்த பிளேடு. என்ன ரோதனையும். விவசாய உறவுகளுக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னா, ப்ரஷ் கட்டர் வீல் வாங்கும்போது பெரிய பல்லுக்கிற மாதிரி வாங்கிங்க. கூடுதலாக குவாலிட்டி மெயினாக இருக்கணும். ப்ளஸ்ஸு ப்ரைஸ் பார்க்காதீங்க. அந்த பல்லோட இடைவெளியும் ப்ளஸ்ஸு அந்த பிளேட்டோட திக்னஸ் அது மட்டும் பார்த்து நல்ல பிளேடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ப்ரஷ் கட்டரு. இந்த தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள். என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர்.